ஆய்வரங்கம். இதற்கு தலைமையேற்று நடத்தி தரும்படி ஐயா பாவலர் தேவராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உலகம் என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஐயா திரு புதுவைவேலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தென்றல் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அம்மா வினோதினி சண்முகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா என்ற தலைப்பில் பேசுவதற்கு அக்கா திருமதி ஆதிலட்சுமி வேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீர் என்ற தலைப்பில் பேசுவதற்கு அம்மா திருமதி சரோஜா தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தாலாட்டு என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஐயா திரு ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கருத்து ஆய்வரங்கம் இது புதுமையாக இருக்கு. நான் சொன்ன அந்த தலைப்பில் மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி முதல் வார்த்தை 2 வார்த்தை பேச மாட்டாங்க. ஐயா விழாவினை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது முடிந்தவுடன் மிலான் பத்மநாபன் நத்தஷா பத்மநாபன் அவர்களின் டான்ஸ் இருக்குது. அனைவரும் எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு எழுத்து போட்டு முடிவு அறிவிக்கப்படும். ஷமினா சூப்பர் மார்க்கெட் 6 புடவைகள் பரிசு வழங்குகிறார்கள். எழுதிக்கிறது 15 பேர் தான். அதனால் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பாதி பேர் இவ்வளோ பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இருந்து பரிசினை வெற்றி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்க. தமிழ் மனம் பருக வந்திருக்கின்ற தாய்மாரே, பிரான்ஸ் தமிழ் கண்ணதாசன் கழக தலைவர் திருமிகு சிவபிரகாசம் ஐயா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றுகின்ற கண்ணதாசன் கழக செயல் வீரர்களே, திரளாக வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, தமிழால் நாம் இணைந்தோம், தமிழே எங்கள் உயிர் மூச்சு என்று தமிழ் 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 தாய்மொழியாக தமிழை கொண்ட நாம் இங்கு ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இன்றைய விழாவிலே மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், கவியரசு கண்ணதாசனின் 90ஆம் அகவை இந்த ஆண்டு. 90ஆம் ஆண்டு விழாவினை நாடு முழுவதும் கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் கண்ணதாசன் கழகம் 14ஆம் ஆண்டை இங்கு கொண்டாடுகின்றது. இந்த விழாவிலே கண்ணதாசனை பற்றிய கவியரங்கம் மிகச்சிறப்பாக நடந்து முடிந்தது. அதனை எல்லாம் ரசித்து ஆடல் பாடலோடு நாட்டிய நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்த நீங்கள் இப்பொழுது இயல் இசை கருத்து ஆய்வரங்கத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். தயவு செய்து எல்லோரும் சற்று அமைதி காத்து இருந்தால் மிகச் சிறப்பாக இந்த சுவையை நாம் உணர முடியும். இந்த இயல் இசை கருத்து ஆய்வரங்கம் என்பது இந்த கண்ணதாசன் கழகத்திலே முதலாக இந்த ஆண்டுதான் வைத்திருக்கின்றார்கள் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது என்ன இயல் இசை கருத்து ஆய்வரங்கம்? கண்ணதாசனை பற்றி நாள் பூரா, மாதம் பூரா, ஆண்டு முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இதுவரை பல்லோர்கள் பேசியதையெல்லாம் கேட்டிருப்பீர்கள். கேட்டாலும் இப்பொழுது பேசுகின்ற இந்த கருத்து ஆய்வு அரங்கத்திலே பேசப்படுகின்ற கருத்துக்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டவையாக இருந்தாலும் அதை கூறியது கூறதாக நினைக்காமல் அவரவர்களும் வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், பாவலர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் காவலர்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். அவரவர்களும் இந்த தமிழ் கடல் கண்ணதாசனினுடைய கடலிலே மூழ்கி ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பிலே கண்ணதாசனுடைய பெருமைகளையும் அவர்கள் பாடல் திறங்களையும் மிகச் சிறப்பாக பேச இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த கருத்து ஆய்வரங்கத்திற்கு ஒவ்வொருவருக்கும் 6 துளிகள் அளிக்கப்படுகின்றன. அந்த 6 துளிகளில் அவர்கள் கண்ட தலைப்பிலே அவர்களுக்கு பிடித்த பாடலிலே சிறப்பாக முழு பாடல்களை வேண்டுமானாலும் பாடலாம், ஓரிரு அடிகளை வேண்டுமானாலும் பாடலாம். காலம் கருதி தேவைப்பட்டால் காலத்தை நீட்டிப்பு செய்து கொடுக்க தலைவர் அனுமதித்திருக்கின்றார். எனவே
நான் 6 துணிகள் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். காலத்தினால் அழிக்க முடியாத கவிதைகள் பல தந்து மாபெரும் கவிமன்னனாக திகழ்ந்து சரித்திரம் படைத்தவர் நம் கண்ணதாசன். தமிழ்த்தாய் தந்த வரம், தமிழர் செய்த தவம். கண்ணதாசன் பிறந்தது கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். கம்பன், இளங்கோ, பாரதி, பாரதிதாசன் வரிசையிலே தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுத்து கற்பனை வளர்த்தால் தமிழுக்கு அழகு சேர்த்து அணிகலன்கள் பூட்டி ஆராதித்து அதன் ஆழ்மையையும் அலங்காரத்தையும் இனிமையையும் எளிமையையும் பாலெங்கும் பரப்பி நிலைத்த புகழ் பெற்றவர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். காட்டுக்கு ராஜா சிங்கம், கவிதைக்கு ராஜா கண்ணதாசன் என்று கல்வி தந்தை காமராஜரால் புகழப்பட்டவர். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன தெரிஞ்சதையே திருப்பி சொல்கிறாங்க. பரவாயில்ல, மறுபடியும் கேட்டுக்கொள்வதில் தவறொன்றும் இருக்காது. அது நன்றாக தெரிந்தவருக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளவும், தெரியாதவர்கள் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த கருத்தரங்கம், இந்த இயல் இசை ஆய்வு கருத்தரங்கமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள், புதினங்கள், நூல்கள் என அனைத்திலும் ஆளுமை செலுத்தியவர் நம் கண்ணதாசன். காதலை விட்டு அவரை தனியாக பிரித்துவிட முடியாது. சமுதாயம், தத்துவம், அரசியல், பக்தி, நகைச்சுவை, தாலாட்டு, இப்படி அவர் தொடாத துறைகளே இல்லை எனலாம். ஆனால் எதை பாடினாலும் மனித குலம் என்றைக்கும் நினைவில் கொள்ளத்தக்க வரிகளாய், சொற்களாய், உணர்வுகளின் வடிகாலாய் எளிமையும் இனிமையும் புதுமையும் நளினமும் கலந்து பாடி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். அவரது பாடல்கள் வாழ்க்கையின் எந்த சூழலுக்கும் ஏற்றாற்போல் இயல்பாக அமைந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் நடப்பிலும் எந்த நிகழ்ச்சிகள் நேர்ந்தாலும் அங்கே என் பாட்டு ஒன்று எதிரொலிக்கும் என்று கண்ணதாசனே வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். வெறும் கதைக்காகவோ, நாயகன் நாயகி பாத்திர படைப்புக்காகவோ, அல்லது வெறும் இசை வடிவுக்காகவோ, வார்த்தைகளின் கோர்வையாகவோ மட்டும் அவர் பாடல்கள் எழுதவில்லை. இனிக்கும் தமிழை இதயம் வழிய வழிய எளிய நடையில் பாமரனது நாவிலும் பைந்தமிழ் பயிலும் வண்ணம் பாடல் எழுதி தந்தவர். வள்ளுவனை கற்போர் வாழ்க்கை நெறிப்படும். நெறியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வள்ளுவனை படிக்க வேண்டும். கம்பனை கற்றால் மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும். கண்ணதாசன் நாத்திகராக இருந்தபோது அந்த ராமாயணத்தை எதிர்த்து பேச வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது அதற்கு எதிர்த்து பேசுவதற்கு முக்கியமாக படிக்க வேண்டும் என்று தான் கம்பனை படித்தார். அவர் படித்தது என்ன ஆயிற்று? படிக்க மீண்டும் மீண்டும் அதை படித்து இதை கீழே வைக்கவே இல்லை, ஆத்திகராக மாறிவிட்டார். இப்படி கம்பனை படித்தால் மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும் எல்லாருக்கும். ஆனால் கண்ணதாசனை படிப்போருக்கு கவிதை புனையும் ஆசை தூண்டும். கண்ணதாசனை படித்ததால் நான் கவிஞனாகினேன் என்று இன்றைய கவிஞர்கள் பல்லோரும் சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு கவிஞருக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் ஒன்று துணிவு, எதையும் துணிந்து சொல்லுகின்ற ஆற்றல். அது அஞ்சாமை பண்பு என்று சொல்வோம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வேன் என்று கூறும் கவிதை வரிகளில் கவிஞரின் நெஞ்சத்திற்கு, வைர நெஞ்சத்திற்கு சான்று. என்னை நன்றாக படைத்தனன் இறைவன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் கூறுவது போல கவியரசர் கண்ணதாசன் கண்ணன் என்னை கவியாய் சமைத்தது வண்ணத் தமிழால் வாழ்த்திடுமாறே என்று நெகிழ்ந்து போற்றுவார். அவர் கவியரங்கம் தொடங்கும் போதெல்லாம் உயிர் தமிழே வாழ்க என்று தமிழ் வணக்கம் பாடியவர். சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் என்னும் வரிசையிலே
தமிழ் கவிதை வரலாற்றில் திரை இலக்கியம் என்னும் புது இலக்கியத்தை உருவாக்கி தந்தவர். இதனை யாராலும் மறுக்க முடியாது. இவர் நுழைவுக்கு முன்னால் திரைப்பட பாடல்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருந்தது. துக்கடா என்று சொல்வார்கள். சங்கீத கச்சேரிகளிலே சுர வரிசைகளை பாடிக்கொண்டு வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமே அமர்ந்திருப்பார்கள். சினிமா பாட்டு பாட தொடங்கினால் அவர்கள் எல்லாம் எழுந்து போய்விடுவார்கள், மதிக்கவே மாட்டார்கள். அப்படி இருந்த நிலையை மாற்றி திரைத்தமிழ் இலக்கியத்திலே சங்கத்தமிழினுடைய பார்வையை பதித்தவர் கண்ணதாசன். திருக்குறளின் மரபை திரைத்தமிழிலும் இணைத்து காட்டி கவிதைக்கு நயம் ஊட்டியவர், நலம் சேர்த்தவர். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மிகச் சிறப்பாக அமைப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய அனுபவமே காரணம். எதையும் அவர் தானாக தேடி உணர்ந்து சொல்லாமல் தனக்கு கிடைக்கும் அனுபவங்களை உடனே பாடல்களாக இயற்றுகின்ற ஆற்றல் கைவரப்பெற்றவராக இருந்தார். இயற்கை எழிலும் வாழ்வியல் தத்துவமும் இவர் பாடல்களில் பொருத்தமுற பொருள் அமைந்து எளிமையும் இனிமையும் அழகும் சேர்த்துள்ளன. இவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் பேச எடுத்த தலைப்புகளை நான் தொடப்போவதே இல்லை. ஏனென்றால் நானும் சொல்லி அதை மீண்டும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது சுவைக்காமல் போய்விடும் என்பதற்காக அவர்களுக்கு கொடுத்த தலைப்பை எதையுமே நான் தொடவில்லை. அனுபவ முத்திரை கொட்டி கிடக்கும் அதிசய சுரங்கமாய் இலக்கியங்கள், இதிகாச புராணங்கள் இவற்றின் சாரங்களை எளிமையாக்கி தன்னுடைய வார்த்தை வரிகளாய் வலித்து தந்த வள்ளல் நம் கண்ணதாசன். இவருடைய பாடல்கள் எல்லாமே பழைய இலக்கியங்களுடைய சாரங்கள் இருக்கும். பார்க்கலாம். புலர்ந்தும் புலராத பொழுதனையால் புனலாடி உலர்ந்தும் உலரா தலையுடனே உமையவட்கு மலர்ந்தும் மலராத மலர் கொய்வாள் என்பது ஒரு பழைய செய்யுள்ள வர்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டினுடைய அடிப்படையிலே அவர் அமைத்தார் பாருங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. பாசமலருக்கு எழுதிய பாட்டு. இதுக்கு ஆதாரம் ஒரு பழைய தமிழ்ச்செய்யுள். அடுத்த பாருங்க. கலங்கி தவிக்கின்ற மனத்திற்கு ஆறுதல் மருந்தாக அவர் முதல் திரைப்படத்திற்கு எழுத வந்தது 1949ஆம் ஆண்டு கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்திற்கு. அதிலே அவர் எழுதிய முதல் பாடல் தன் மனதுக்கு ஆறுதல் கூறுவதாக அமைந்தது. கலங்காதிரு மனமே, நீ கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை கை நழுவாது, அடுத்து அடுத்து முயன்றால் ஆகாததேது ஆகாததேது. இதுதான் அவருடைய முதல் திரைப்பட பாடல். அதனுடைய தொடக்க எழுத்தை பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே ககரத்தை தொடங்கியிருக்கின்றார். 1981ஆம் ஆண்டு வளர்பிறையிலே அவர் எழுதிய பாடல் கண்ணே கலைமானே என்ற தாலாட்டு பாடல் தான் அவர் எழுதிய இறுதி பாடலாக அமைந்தது. அந்த பாடலினுடைய தொடக்க எழுத்தும் ககரமாக அமைந்தது ஒரு வியப்பு தான். அடுத்தது பாருங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழியம் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்து ஆளும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே என்றார் பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? படித்தவர்களுக்கே நினைவில்லாதது, படிக்க படிக்க நினைவில் நிற்காதது, எளிதாக எளியவரும் புரிந்து கொண்ட வண்ணம் இவர் பாதகாணிக்கை படத்திலே அந்த பாட்டை வைத்தார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யாருன்னு இவர் சொல்லலை, ஆனால் பட்டினத்தார் சொன்னார். அவரவர் தான் செய்த தனக்கு மிஞ்சிதான் தானம தர்மமும்,
தனக்கு மிஞ்சும் தானமும் தர்மம்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது அதை ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம், தனக்கு போக மிச்சம் உள்ளது தான் தானம் தர்மம் பண்ணணும்னு சொல்லி தப்பு அது. ஒருவன் தனக்கு மிஞ்சும் தானமும் தர்மமும், ஒருவன் தனக்கு மிஞ்சும் தானமும் தர்மமும். ஒருவனுக்கு என்ன மிச்சமாக இருக்குன்னு சொன்னால் அவன் செய்த தானமும் தர்மமும் தான், புண்ணியம்தான். இதை தவறாக நினச்சிருக்காங்க. எனவே மாற்றிக்கணும். தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்ங்கிறது அல்ல, ஒருவன் தனக்கு மிஞ்சும் தானமும் தர்மமும், அதுதான் அவனுக்கு எப்பொழுதும் வரும். கடைசி வரை வருவது அவைதாம். இந்த பாவமும் புண்ணியமும் தான் அவரவருக்கு கடைசி வரை வரும் என்று அதனை சொன்னார் பட்டினத்தார். அதை கண்ணதாசன் சொன்னார். இப்படி அவருடைய பாடல்கள் இலக்கியங்களின் தாக்கங்களில் ஏராளமாக இருக்கின்றன. இதனை நான் மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதாது. இப்பொழுது சிறப்பாக சொல்வதற்கென்றே நமக்கென்றே வந்திருக்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள். முதலாவதாக உலகம் இன்றி நாம் வாழ்வதற்கு இடம் ஏது? அந்த உலகத்தை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துக்கூற வர இருக்கின்றார் புதுவை வேலு அவர்கள். இந்த புதுவை வேலு அவர்கள் இளைஞர், துடிப்பானவர், தமிழ் ஆர்வலர், தமிழ் பங்களிப்பு எங்கும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவரை இந்த மேடைக்கு அழைத்து உலகம் என்ற தலைப்பிலே தன்னுடைய கருத்தாய்வை கண்ணதாசனிலிருந்து வழங்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் ஒரு 6 துளி. வணக்கம். அவையோர் அனைவருக்கும் ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டின் இனிய நல்வாழ்த்துக்கள். கனியிட ஏறிய சுவையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனி பசுபொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டேன். பாவேந்தர் பாரதிதாசனின் பற்றுமிக்க பாவரிகளை பாவலர்களும் இளம் பாவலர்களும் மிகுந்த இந்த அவையிலே முதலில் பதிவு செய்து தொடர்கின்றேன் தமிழ்மொழி வாழ்த்தோடு. தமிழ் அன்னையே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழையில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ்சேர் புலவர் தன்னை வணங்குகின்றேன். தமிழ் புலவர் வாழியவே வாழியவே. கவியரசர் கண்ணதாசனின் தேனினும் இனிய இந்த வாழ்த்து கவிதையோடு இயலிசை ஆய்வரங்கத்தில் தமிழ் இலக்கியத்தில் பக்தியின் பார்வையில் உலகம் என்னும் எனது தலைப்புக்குள் புதுவை வேலுவாகிய நான் நுழைகின்றேன். பூங்கதவே, உலக பூங்கதவே தாழ்ந்திரவாய். உலகம் இது இலக்கிய நூல்கள் நிறைந்த அறிவு கலை சுரங்கம். உலகம் என்னும் சொல்லை முதலடியாக கொண்டு பாடலை தொடங்குவது என்பது சங்க இலக்கியங்களின் மங்கள மரபியல் மாண்பும் கூட. அதனால்தான் நிலம் நீர் தீ வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறார் தொல்காப்பியர். நிலம் நீர் தீ காற்று ஆகிய ஐம்பூதங்களும் கலந்து இயற்கையாக உருவானதுதான் உலகம் என்கிறார் ஒல்காப்புகழ் தொல்காப்பியர் அவர்கள். உலகத்தை ஆட்டுவித்த இந்த ஐம்பூதங்களையும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தனது கவியால் கட்டி போட்டிருப்பார். எப்படி? கூற்றவன் தன் அழைப்பிதழை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய செந்தீயே நீ எரிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு என்பார் தனது இரங்கற்பாவில். இந்த பாடலை அவர் பாடியிருப்பார். இலக்கண நூலாக விளங்கும் ஐந்திரம் நிறைந்த ஒல்காப்புகழ் தொல்காப்பியம் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் வேந்தல் மேய தீம்புணல் உலகமும் என
சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே என்கிறது. இந்த நூற்பாவின்படி காடும் காடும் சார்ந்த முல்லை நலத்தின் கடவுள் மாயோனாகிய திருமால், மலையும் மலையும் சார்ந்த குறிஞ்சி நலத்தின் கடவுள் சேயோனாகிய முருகபெருமான், வயலும் வயல் சார்ந்த மருத நலத்தின் கடவுள் வேந்தனாகிய இந்திரனும், கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தின் கடவுளாக வருண பகவானும் குறிக்கப்பட்டுள்ளனர். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்த பாலை பகுதியில் கொற்றவை வழிபாடு நிகழ்ந்ததாகவும் நம்மால் அறிய முடிகிறது. உலகில் சமய உணர்வையும் தமிழையும் பிரிக்க முடியாது என்ற பேருண்மையை முதலாக உணர்த்திய தொன்மையான நூல் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகத்து தோன்றிய தொல்காப்பியமே ஆகும். பெரிய புராணம் போற்றும் பேருலகம் 63 நாயன்மார்களின் அருளை அள்ளித்தரும் அமுத நூல் எது? பெரிய புராணம். இந்நூலின் முதலடியின் முதல் வார்த்தை கூட உலகம் என்னும் ஒப்புயருமிக்க சொல்லோடுதான் தொடங்குகிறது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்கிறார் திருத்தொண்டர் புராணத்து திருநாயகர் சேக்கிழார் பெருமான் அவர்கள். சிவபெருமானின் சிறப்புக்குரிய பாடலை பகிரும்போது, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மரியாதைக்கு மதிப்பெண் தரும் மதிப்புமிக்க கவிஞரின் வரிகள் நமது நினைவுக்குள் என்றும் நீடூடி வாழ்கின்றது. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு என்பார் காவியத்தாயின் இளைய மகன் கண்ணதாசன் அவர்கள். கவியால் புவியை ஆண்ட கம்பரும் உலகம் என்னும் சொல்லை முதலடியாக கொண்டுதான் கம்ப ரசம் ததும்பும் ராமாயணத்தையே தொடங்கியிருக்கின்றார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று இறைவனை புதுவில் வைத்து புது உடைமை கருத்தை தனது பாயிரத்தில் வாரணம் ஆயிரமாக வலம் வரச் செய்தவர் கம்பர். முத்தும் முத்துமிழும் தந்து முந்துமோ வானுலகம் என்று பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பர். திரைப்படம் என்னும் ஊடகம் ஏறி கவிதை புறாக்களை பறக்க விட்டவர் கவியரசர். தந்தைக்கோர் மந்திரத்தை சாற்றி பொருள் விரித்து முத்து தமிழில் முருகு என்று பெயர் படைத்து அந்தத்தில் ஆதி ஆதியில் அந்தமென வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என்பார் கவியரசர். திருமுருகாற்றுப்படை முதல் பாடல் கூட உலகம் என்னும் சொல்லோடுதான் தொடங்கி உயர்வடைகின்றது. மேலும் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றுபத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் களியொடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகை நூல்களை பற்றி ஒரு வெண்பா கூறும். இந்த எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பாடலில் கூட ஏமம் வைகள் எய்தியது இந்த உலகே என்று பாதுகாப்பு கவசமாக கந்தசஷ்டி நாயகன் முருகபெருமான் இருக்கின்றான் இந்த உலகில் என்று உலகம் என்னும் சொல்லை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்று கண்ணதாசன் பாடிய இந்த குறுந்தொகை பாடல் முருகனை சிறப்பித்து பாடுகின்றது. உலகம் என்னும் சொல்லானது, உலகம் என்னும் சொல்லிற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. வையம் என்பார்கள், அகிலம் என்பார்கள், அவனி என்பார்கள், தரணி புவி என்பார்கள், ஏன் புவனம் என்பார்கள், புவி என்பார்கள், பூ உலகு என்பார்கள், பார் என்பார்கள். ஞானம் என்றும் பல்வேறு பெயர்களால் இலக்கியங்கள் சங்கமித்து கிடக்கின்றன. இந்த உலகத்தை வையம் தகழியார் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரளியோன் அடிக்கே சூட்டினேன் சுடராழி இடராழி நீங்குகளே என்று உலகத்தை அகல்விளக்காக்கி ஆழ்கடலை நெய்யாக்கி காக்கும் கதிரவனை நெருப்பாக்கி சத்திரம் ஏந்தியவர் திருவடிக்கு சொல்மாலை சூட்டினேன் மனித குலத்தின் இடர் நீங்காதா என்பார் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார். இந்த பாடலில் வையம் உலகம் என்னும் சொல் மையம் கொண்டிருக்கும் அழகியலை ஆழ்வார் அருமையாக பாசுரத்தில் கையாண்டிருக்கிறார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூட கவியரசரை பற்றி கூறும்போது, என்னை பொறுத்தவரையில் எனது திரைசை பாடல்களின் வீரிய விளைச்சலுக்கு தமிழ் மண் பொறுப்பு, ஆனால் என் கவிதை விதை நெல்லுக்கோ கண்ணதாசனே பொறுப்பு என்பார். இதேபோன்று
வேதங்கள் அனைத்துக்கும் விதை நெல்லாக வித்தாக தமிழ் சொத்தாக கோதை தமிழ் வையகத்தில் திகழ்கின்றது. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. 5 துளிகள் ஆகிவிட்டன. சிறப்பை வையம் வாய் திறந்து பாடுகிறது. இதனால் தான் கவியரசு கண்ணதாசன் கூட கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்றாரோ. தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்துவிட்ட பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதும் இல்லை தோழி என்பார் முண்டாசு கவி பாரதி. எனவே இறுதியாக அழகிய கலைகளின் சுரங்கமான உலகத்தை ரசிப்போம், புதியதோர் இலக்கியம் உலகம் செய்வோம் என்று சொல்லி ஒரே ஒரு கண்ணதாசனுக்காக நான் எழுதிய பாமாலையை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். பைந்தமிழ் பருகிய கண்ணனின் தாசர் பசும் தேனினும் இனிய பாடலை படைத்தார். இதந்தரும் இதயத்து இனிய கவிஞர் இரவா புகழோடு என்றும் வாழ்வார். பொன்மொழி சிந்தும் வெண்மதி கவிஞர் கண்மணி நூல் சேரமான் காதலி தந்தார். அர்த்தமுள்ள இந்து மதம் நாயகர் அவரை ஆராதிப்போம் அன்னை தமிழால். இயேசு காவியம் எழுதிய வாசுவின் தாசா, இயேசு காவியம் எழுதிய வாசுவின் தாசா, மாசில்லாத மாணிக்க மதுசூதனின் நேசா, தத்துப்பிள்ளையாய் வளர்ந்த முத்தையா, நீ தத்துப்பிள்ளையாய் வளர்ந்த நல் முத்தையா, தத்துவ பாடல்களின் வளர்ச்சொத்து நீதானையா. முத்தமிழ் இவர் கவியின் மூலதாரம், முத்தமிழ் இவர் கவியின் மூலதாரம், இவருக்கு 3 தாரம், முத்தான கவிக்கு இவரே ஆதாரம். நித்திய கவியே நின்புகழ் வாழ்க, நித்திய கவியே நின்புகழ் வாழ்க, நீல வானம் தொட்டு நீடூடி வாழ்க. உலகை படைத்த இறைவனுக்கும் உலகம் பற்றி பேச வாய்ப்பளித்த பிரெஞ்சு தமிழ் கண்ணதாசன் கழகத்துக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதுவை வேலு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. உலகம் என்ற தலைப்பிலே அது மங்கள சொல்லாக எல்லா இலக்கியங்களும் தொடங்குகின்றன என்று தொடங்கி புதுவை கவிஞர் வேலு அவர்கள் பாவலர், நாவலர் என்றே அவரை குறிப்பிடலாம். மிகச் சிறப்பான முறையிலே நல்ல கருத்துக்களை அள்ளி வழங்கியிருக்கின்றார். ஐவகை பாகுபாடுகளை தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கி உலகம் என்று உலகம் உவக்கும் கண்ணதாசன் பாடல்களிலிருந்து பல சிறப்புகளையும் எடுத்து சொல்லி உங்களை எல்லாம் மகிழ்வித்தார். நன்றி, பாராட்டுக்கள். அடுத்ததாக நீரின்றி அமையாத உலகு. நாம் பிறந்ததும் நீரில்தான், இறுதியும் நீர்தான். பனி நீர் குடத்தில் பிறந்தோம், இருந்தோம், இறுதியிலும் அதுதான். 2/3 பங்கு நீரால் சூழ்ந்த உலகம். அந்த உலகத்தை அடுத்தது நீர். அந்த நீர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த நீர் பற்றி கவியரசு கண்ணதாசன் பார்வையிலே அவர்களுடைய பாடல்களிலே என்னென்ன தான் சுவைத்தேன் என்று சொல்ல பாவலர் சரோசா தேவராசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாவலர் சரோசா தேவராசு அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை தான் சுவைத்ததை நாம் சுவைக்க இங்கு தர வேண்டுமாய் உங்கள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பாடல்களையும் பாடலாம், பாடல் அடிகளையும் பாடலாம். உங்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நீர், உங்கள் தலைப்பு நீர். தொடங்குங்கள். மோநகர கவிஞர் கண்ணதாசன் கழக தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், மோநகர மக்களுக்கும், இங்கே மேடையிலே வீட்டிற்கும் தலைவர் உள்ளிட்ட அவையினருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நீர், நம்ம கண்ணதாசன் கழகத்தில் என்ன நினைச்சாரோ தெரியல, எல்லாருக்கும் நல்ல நல்ல தலைப்பாக கொடுத்துட்டாரு. கடைசியாக நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், எப்போ வருவோம்னு கேட்டுகிட்டே இருந்துட்டு கடைசியாக நீர்னு ஒரு தலைப்பை கொடுத்தாரு.
கண்ணதாசனை கொடுத்து நீர்னு பாட சொன்னா எந்த நீரை பத்தி பாடுறதுங்க ஐயா? எந்த தண்ணின்னு சொல்லலையே. நல்ல நீரை பத்தியே நம்ம பார்ப்போம். முதல்ல நீர்னா, நீருக்கு வந்து நம்ம மனிதர் உயிர் வாழ்வதற்கு நீர் வந்து மிகவும் இன்றியமையாதது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. வள்ளுவன் வந்து நீருக்கு முதல்ல கொடுத்த வாக்கு அமுதம். அமுதம்னா நம்மள சாகாவரம் தரும் ஒரு மருந்து போல உள்ளது. நீர் வந்து மனிதனுக்கு இன்றியமையாம நம்ம உயிர் வாழ வைக்கிறதுனால அதை அமுதம்னு சொல்றாங்க, அந்த நீரை தருகின்ற மழையை. அடுத்தது விசும்பின் துளிவீழின் நல்லால் அங்கே பசும்பொன் தலை காண்பது அரிது. மழை விழலைன்னா ஒரு புல்லு கூட தழைக்காது. நீரின் ரமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீர் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் வந்து நீரோட முக்கியத்துவத்தை சொல்கிறாரு. 10 குறளில் சொல்லியிருக்காரு. நான் ஒரு 3 மட்டும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்ம கண்ணதாசனுக்கு வருவோம். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு தனக்காக ஒரு பட்டயத்தை எழுதி வச்சுட்டு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் வந்து பாடாத பொருள் இல்லை, தேடாத சுகம் இல்லை. அப்படி ஒரு நல்ல சுவைஞனால தான் நல்ல ரசிகன்னு சொல்லுவோம்ல, சுவைஞன். நல்ல சுவைஞனால தான் ஒரு நல்ல கலைஞனாக வர முடியும். அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் எல்லாத்தையும் சுவைச்சு பார்த்துட்டு அதை வந்து அந்த சுவையெல்லாம் சாரா பிழிஞ்சு நம்ம கொடுத்துருக்கிறார். அவர் நிறைய இலக்கியங்கள்லேருந்து நிறைய பாடல்கள் எடுத்து கையாண்டிருக்காரு. இப்போ நீர்னு சொன்னால் நீர் தரக்கூடிய மேகம், மழை, சுனை, அருவி, ஊற்று, பூம்புனல், நீர்வீழ்ச்சி, ஆறு, ஏரி, குளம் எல்லாத்த பற்றியும் கண்ணதாசன் பாடியிருக்கிறாரு. அதே போல் தண்ணீர்லேயே தண்ணீர், நீர், பன்னீர், கண்ணீர், வேறு மாதிரி நீர், எல்லா நீரை பற்றியும் பாடியிருக்கிறாரு. அது மாதிரி நீரில் போகக்கூடிய ஓடம், கப்பல், இந்த மாதிரி பொருள்களை பற்றியும் பாடியிருக்கிறாரு. அப்புறம் அவர் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் காவேரியை பற்றி அதிகமாக பாடியிருக்காரு. அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன். காவிரியாரென நீர் விளையாட, கன்னி மலர்கள் தேன் மழையாக, காவிரி கரையின் ஓரத்தில் காவிரி கரையில் ஓரத்தில் இவ்விதம் காத்திருந்தாள் ஒரு தலைவி, காவிய நாயகன் காதலன் வணிகன் கோவலன் என்பான் மனைவி. அப்புறம் காவேரி கரை இருக்கு. காவிரி கரையின் ஓரத்திலே நிறைய பாட்டு காவேரியை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு, கரையேறி மீன் விளையாடும் காவிரி நாடு, எங்கள் உறையூரின் காவலரே நீ வாழிய நீடு. இந்த பாட்டு என்னன்னா, கம்பன்லேருந்து நம்ம ஒரு கவிதை சொல்லுவோம். கம்பன் என்ன சொல்லியிருப்பார் ராமனை பற்றி சொல்லும்போது, அதாவது ராவணனை வந்து ராமன் போர்க்கு இன்று போய் நாளையவான்னு சொல்கிற இடத்துல கம்பர் இந்த பாட்டை வைக்கிறாரு. ஆளையா நீ உனக்கு அமைந்த எல்லாம் மாறுதம் மறந்த பூளையாயின பாராயின்னு சொல்லிட்டு. அதனால் நீ போர்க்கு இன்று போ நாளை வா என்றான், நாகிடம் கமுகில் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். அதாவது பாக்கு மரத்தில் போய் தயவு செய்து அமைதி காக்கவும். முக்கியமான கருத்து சொல்றாங்க, கவனிங்க. பாக்கு மரத்தில் வாழையெல்லாம் ஏறி விளையாடுமா. அந்த அளவுக்கு வந்து நீர்வளம் பெருகி இருக்கு, மீன்வளம் பெருகி இருக்கு. அந்த நாட்டுடைய அரசனான ராமன் அப்படி சொல்றான், அப்படி சொல்றாரு. அதுதான் கண்ணதாசன் இந்த வரியில வைக்கிறாரு. கரை ஏறி மீன்லாம் விளையாடுறது சோழ நாடு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து சோகத்துலேயும் நிறைய அவர் வந்து இந்த பாட்டை வச்சிருக்கிறார். சோக பாட்டுகளில் நிறைய நீரை பற்றி சொல்கிறார். இந்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடின்னு அது வந்து பாரதியோட ஒரு வரியை எடுத்து அப்படியே தன்னோட பாட்டில் வச்சுருப்பார். வச்சுட்டு அது பாரதி வரின்னு தான் தைரியமாக சொல்லிட்டாரு, தான் எழுதுனது இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி.
எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்தேன் தலைவன், அதில் அந்த பாட்டு. அப்புறம் வந்து நிறைய சோக பாட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் தத்துவ பாடல்களையும் நிறைய நீரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னும் காதல் பாடல்லையும் நிறைய நீரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து நீரில் குளிக்கிற மாதிரி உள்ள பாடல்கள் சிலது இருக்குது, நீர் விளையாட்டு பாடல்கள். அந்த மாதிரி காதல் பாடல்களும் அந்த நீர் விளையாட்டு பாடல்களும் பார்த்தீங்கன்னா கம்பனில் பாலகாண்டத்தில் நீர் விளையாட்டு படலம்னு ஒரு படலம் இருக்கும். அந்த படலத்தை படிச்சிங்கன்னா கம்பனை எந்த அளவுக்கு காதலை சொல்லியிருக்கிறானோ, எந்த அளவுக்கு வந்து அந்த ஆண் பெண் இந்த ஊடலையும் நீரில் விளையாடும் போது என்னென்ன செய்வாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கானோ அத்தனையும் வந்து கண்ணதாசன் தன்னோட பாடல்கள் எடுத்து வச்சிருக்கிறான். அது மாதிரி அதில் ஒரு பாட்டு வந்து, அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும், பூவாடை கொண்ட மேனி தன்னில் ஆசை வெள்ளம் ஓடும், நீராடும் மேலாடை நெஞ்சை மெல்ல மூடும், கை தேடி கண்ணம் கொஞ்சம் வாடும், யாரோ வந்து நேரே என்னை மெல்ல மெல்ல கொஞ்சம் சுகமோ, நீரில் நின்று தேனும் தந்து அள்ளி அள்ளி கொள்ளும் சுகமோ, தள்ளாடி தள்ளாடி செல்லும் பெண்ணை கண்டு சொல்லாமல் கொள்ளாமல் துள்ளும் இன்பம் உண்டு, அம்மம்மா அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும், பூவாடை கொண்ட மேனி தன்னில் ஆசை வெள்ளம் ஓடும், ஆசை வெள்ளம் ஓடும். இந்த பாட்டு ஒன்று சிறப்பு. அப்புறம் வந்து அருமையான பாட்டு, மிகச்சிறப்பு. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், டைமே இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால தான் கொஞ்சம் இப்படியே நீர் மாதிரி கொஞ்சம் கயிறு விடுறேன், அதனால் கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி கம்பன் வந்து இன்னும் நிறையா பாடல்களை சொல்லிடுறேன், கண்ணதாசன் பாடல்களும் நிறைய இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். நான் திருப்பி பிளேடு போடாமல் என்னோட உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு. இதே கண்ணதாசன் மேடையிலே 10ஆம் ஆண்டு விழாவிலே அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் கூட சிறப்பு விருந்தினராக வந்திருந்த போது நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாட்டை பாடி எல்லாரையும் மகிழ வைத்த திருமதி சரோசா தேவராஜ் அவர்கள் இன்று அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும் என்ற பாடலை பாடி உங்களையெல்லாம் மகிழ்வித்தார்கள். மிகச் சிறப்பாகவே அவர்கள் பாடினார்கள். கருத்துக்களை மிகச் சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். நீர், அந்த நீர் என்ற தலைப்பிற்கு திருவள்ளுவரினுடைய வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே சொன்ன விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கண்ணதாசன் பல இடங்களிலே கண்ணீராகவும் இன்னும் ஏழை சிந்துகின்ற கண்ணீராகவும் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றார் என்பதை அவர் எடுத்துக்காட்டி மிகச் சிறப்பாக சொல்லி அமைந்திருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசன் பாடல்களிலே பலருக்கு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கின்றது. அவரவர்கள் கஷ்டம் கொடுக்கின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது அந்த துயரங்களுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. பாருங்கள், மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று இந்த பாடல்தான் கவிஞர் வாலியை மீண்டும் வரவழைத்தது. அவர் வாய்ப்பு தேடி சென்னையிலிருந்து விரக்தி அடைந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி சென்று விட்டார். இவருடைய இந்த பாடலை கேட்ட பிறகுதான் புதிய உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, தன்னம்பிக்கையோடு மீண்டும் வந்து சென்னையை விட்டு நான் செல்ல மாட்டேன், இங்கேயே தங்கி சாதித்து காட்டுவேன் என்று 83 அகவை வரை
வாலிப கவிஞர் வாலி என்று எல்லா துறையிலும் சிறந்து விளங்கி வாழ்ந்து காட்டியவர். அதற்கு தூண்டுகோலாக இருந்த இந்த பாடல். ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி என்று குழந்தைக்காக என்ற திரைப்படத்துக்காக எழுதிய இந்த பாடலுக்குத்தான் 1979ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய சிறந்த விருது, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்டது. இதனை இப்பொழுது பதிவு செய்வதற்காகத்தான் இதனை குறுக்கிட்டு சொல்கின்றேன். அடுத்ததாக நமக்கு மலர். மலர் என்றாலே பிடிக்காதவர்களே கிடையாது. மென்மை என்று சொன்னாலே அதுதான் மலர். அந்த மலரினுடைய மென்மையை மிகச் சிறப்பாக பல இடங்களிலே மலரை பாடாத கவிஞரே இருக்க மாட்டார்கள். அழகு என்றால் மலர். அந்த மலரைத்தான் பெண்களுக்கு உவமை சொல்லியிருக்கின்றார்கள். மலருக்கும் 7 பருவங்கள், பெண்களுக்கும் 7 பருவங்கள் வைத்து நம்முடைய தமிழர்கள் போற்றிய பாங்கு. அதனால்தான் மலர் என்ற தலைப்பை தம்பி கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். தம்பி கோபாலகிருஷ்ணன் வளரும் கவிஞர், பாவலர், நாவலர். தன் கருத்துக்களை சிறப்பாக எடுத்துச் சொல்ல வருக என்று அழைக்கின்றேன். மலர் என்ற தலைப்பிலே கண்ணதாசனில் நீங்கள் சுவைத்ததை நாங்கள் சுவைக்க தருவீராக. வருக. தையிலே அறுவடை செய்த ஜல்லிக்கட்டு எழுச்சி என்று சித்திரை மாதத்திலே சிந்தித்ததன் விளைவாக முதல் 4 வரியிலே அவர்களுக்கு இந்த 4 வரியை சமர்ப்பிக்கிறேன். நண்பர்களே, கவியரசரின் நல்ல ரசிகர்களே, என் அன்பினும் மேலான ஜல்லிக்கட்டு வீரர்களே, பன்மடங்கு கேள்வியாலே வெளுத்து கட்டிய இளைஞர்களே, மான் போன்று துள்ளி மல்லு கட்டிய மாந்தர்களே, சீன் போட தெரியாத ஐயா சிவபிரகாசம் அவர்களே. இங்கே தான் இருக்கீங்களா? ஐயாவை நான் எதுக்கு சீன் போட தெரியாதவர்னு சொன்னேன்னா, அவர் மற்ற கழக தலைவர் மாதிரிலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. மனதில் பட்டதை கவியரசர் கண்ணதாசன் போல மனதில் பட்டதை பட்டென்று சொல்லக்கூடியவர். அது கம்பனாக இருந்தாலும் சரி, காமனாக இருந்தாலும் சரி. காமன்னா செக்ஸ் இல்லைங்க ஐயா, ஆங்கிலத்தில் பொதுன்னு அர்த்தம். அதனால் அவரை பற்றி நான் இதுக்கு மேலே அதிகமாக சொல்ல விரும்பல. மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஏப்ரல் மாதம் என்றாலே ஃபூலாக்கும், அம்மாதத்தையே கூழாக்கி தலைமையுரை நிகழ்த்திய திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், குளிர்ந்த ஓடையிலே தெளிந்த ஓடையிலே குளிர்ந்த நீரை பருக வைத்த அம்மா சரோசா தேவராசு அவர்களுக்கும், குடும்ப சூழ்நிலை புரியாமல் கோவணத்தோடு நின்றவர், உலகம் சுற்றி பழம் கிடைக்காதவர், ஆனால் உலகம் தலைப்பின் மூலம் அனைவரையும் சுற்றி வளைத்து விட்ட புதுவை வேலு அவர்களுக்கும், தென்றலே தென்றலாய் தெவிட்டாத தேனிசையை வழங்க இருக்கும் திருமதி லினோதினி சண்முகநாதன் அவர்களுக்கும், நிலாவை பற்றி ஏற்கனவே பேசிட்டார். ஏன்னா நிலா வர்றதுக்குள்ளே அவர் போகணுமா என்னன்னு தெரியல. முடியிழந்த ஓபிஎஸ் அவருக்கும், தவறாக எடுத்துக்காதீங்க, இது அரசியல் இல்லைங்க ஐயா. ஓபிஎஸ்னா பாரிஸில் ஒன்லி ஒன் பார்த்த சாரதி, அதைத்தான் ஓபிஎஸ்ன்னு சொன்னேன். இது கோபாலகிருஷ்ணன் பார்த்த சாரதிங்க. அதனால் இது இங்கே அரசியல் பேச வரல. அதனால் அது அவர் அண்ணன் கிளம்பிட்டார். மற்றும் குழந்தை போல் உள்ள ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் தாலாட்ட வந்திருக்கிறார்கள். அம்மாவை பற்றி பேச உடன்பிறவா சகோதரி.
அந்த அம்மாவை பற்றி சொல்லலை, நான் என் உடன்பிறவா சகோதரி திருமதி வேணுகோபால் ஆதிலட்சுமி அவர்களுக்கும் மலர் தந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். தமிழரின் பண்பாடு ஒருவரை பார்க்க செல்லும் போது கையில் மலர் எடுத்து செல்வது, அதாவது பூ வாங்கின்னு போகிறதோ இல்லை புக்கே வாங்கின்னு போகிறதோ. அதுபோல கண்ணதாச கழகத்தால் எனக்கு மலர் கொடுத்து அழைத்திருக்கிறார்கள். முதலில் சிவப்பிரகாசம் ஐயா உள்ளிட்ட அக்கழகத்தாருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நேரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும் ஐயா, நேரம் போக தான் செய்யும், அதுக்கு தானே நேரம். நீங்கள் சுவைத்த மலரை, நீங்கள் அனுபவித்த மலரை சொல்லுங்கள். சரிங்க ஐயா, வந்துட்டங்க ஐயா. மலரை பற்றி பேசாத கவிஞர்களே கிடையாது. அந்த காலம் முதல், அதாவது கம்பன் வள்ளுவன் காலம் தொட்டு வள்ளுவன் கண்ணதாசன் வாலி வரைக்கும், அதை தொடர்ந்து பல மேதாவிகளும் பல விதத்தில் பல கோணங்களிலே மலரை தொட்டிருக்கிறார்கள். அதுபோல நானும் ஒரு சில இடத்தை தொட விரும்புகிறேன். மலரை தொடப்பர். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு, ஆயர் குல பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் பாட்டு அப்படின்னு திருமால் பெருமையில் ஒரு பாடல் வருது. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம திருப்பாவையில் ஆண்டாளர்கள் செய்த பாசுரத்தை பார்த்தீங்கன்னா, அதில் மாதவனை கேசவனை மலராலையை அர்ச்சித்த பாசுரங்கள் பல உண்டு. அதில் நாளை சொல்லிட்டு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான். அதாவது தமிழங்க எப்பயுமே நம்மளுடைய பண்பாடு எப்பயுமே 4 தான் பேசுவோம். நல்லதா 4 சொல்லுன்னுவீங்க. குடும்பம்னா 4 இருக்குன்னுவீங்க. குடும்பமே 4 இருக்கும், அது வேற விஷயம், அது கிடையாது. அதனால நான் பாசுரத்தில் 4 மட்டும் சொல்லிடுறேன். திருப்பாவையில் 3வது பாசுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்ற பாடலில் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கி இருந்த சீர்த்த முளை பற்றின்னு பூங்குவளை பூவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 5வது பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கும் பாடலில் பார்த்தீங்கன்னா, தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனில் வரும். 18வது பாடல் எடுத்தீங்கன்னா, அங்கன்மா ஞாலத்து அப்படின்ற பாடலை பார்த்தீங்கன்னா, சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலன்னு அப்படின்னு வரும். அதை மாதிரி ஒவ்வொரு பாடல்களிலையும் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடல்களை வச்சிருக்கார். ஒரு பாடல்களையும் ஒரு மலரை வச்சிருக்கார். இப்போ நீங்கள் அந்த பாடல்களை கேட்டீங்க. அடுத்தது நான் திருக்குறள்லேருந்து ஒரு குறளை எடுத்து சொல்கிறேன். 1152வது குறள். அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாவரை. அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு காதலியானவள் காதலனை பார்க்க போகும் அவசரத்திலே அந்த அனிச்சம்பூவின் காம்பை கில்லாமல் தலையில் சூடிக்கொண்டார். அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால், அதான் அது. நுசுப்புனா இடை, நுசுப்பிற்கு நல்ல படாபரைன்றா என்ன வருதுன்னா அந்த இடத்துக்கு, அதாவது அந்த காம்பை கில்லாத சூடிக்கொண்டதால் அதன் எடை தாங்காமல் அவள் இடை ஒடிந்து விட்டதாம். இதை நான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவர் திருக்குறளின் நல்ல விளக்கம் சொல்லுங்க. திருவள்ளுவரே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த காலத்திலேயே ஒருவேளை அவர் காலத்து இடுப்புலாம் மெல்லிதா இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்தில் உள்ள பெண்களின் இடுப்பெல்லாம் கட்ட விறகு வச்சா அடுப்பு மாறிக்குது. இதை நான் சொல்லல, திரைப்படத்தில் சொல்றாங்க. அதாவது ஒரு படத்துல பார்த்தேன், ஆம்லேட் பாடுறான். ஒரு அதெல்லாம் வேண்டாம், நீங்க மலர்களை இப்ப சொல்லுங்க. மலர் தானங்க ஐயா, அது மலர்ல இருந்து தான் வருது எல்லாமே. சொல்லுங்க. மலருதுங்க ஐயா. இப்ப அடுப்பு கடுப்பெல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க மலர்களை சொல்லுங்க. திரைப்படத்துல சொன்னதை தான் கண்ணதாசன் திரைப்படத்துல இருந்து வந்தவர் தானங்க ஐயா. திரைப்படத்துல சொன்னதை தானே சொல்லின்னு இருக்கிறேன். அடுத்து
இப்போ நம்ம திருமால் பெருமையிலரை பார்த்தோம், திருப்பாவையை பார்த்தோம், அதை தொடர்ந்து திருக்குறளை பார்த்தோம். கம்பன் கழகத்தார் அதுக்கு தான் ஐயா சொல்றாரு, இன்னும் நம்ம லைன் வரலையே அப்படின்னுட்டு. அதனால கம்பன்ல இருந்து ஒரு இன்பமான ஒரு பாடலை சொல்லிடுறேன். இதை சீதையுடைய அழகை விவரிக்கிற ஒரு பாடல். மஞ்சற்கோர் அழகரோதி மழை ஒக்கும் வடித்த கூந்தல் பஞ்சு பாதம் மயங்க பவளத்தின் விரல்கள் ஐய அஞ்சொற்கள் அமுதனை அள்ளி தந்தவள் வதனம் மைதீர் கஞ்சத்திற்கு அழகே. இதனுடைய பொருள் என்னன்னா, மஞ்சத்திற்கு ஒரு அழகு மலர் சிட்டும் மஞ்சருக்கும் அழகரோதி மழை வைக்கும் வடித்த கூந்தல்னு சொன்னதுன்னா, சீதையானவங்க தலையை முடிந்து வைக்கும் பொழுது அது அந்த கூந்தலானது மேகம் போலவும், தலையை விரித்து விட்டால் மழை போலவும், பாதம் பஞ்சு மயங்கும் அவருடைய பாதம் பஞ்சு போலவும், பவளத்தின் விரல்கள் ஐய அவர்களுடைய விரல்கள் பவள மல்லி போலவும். வந்ததுங்களா ஐயா மலர்? வருது வருது. பவளத்தின் விரல்கள் இன்னும் 2 துளிகள் இருக்கின்றன, அது முடிச்சிடுவாங்க ஐயா. நீங்க என்ன மசாலா வரட்டுற மாதிரி வரட்டுறீங்க? பவளத்தின் விரல்கள் ஐயனது அவருடைய பவளத்தின் விரல்கள் அது போலவும் அமுதனை அள்ளி கொண்டார். அவருடைய பேச்சு தேனிலும் இனிமையானதாகவும் வதனம் மைதீர் கஞ்சத்திற்கு அழகு. அதாவது அவங்களுடைய முகம் தாமரை பூ போன்ற ஒரு அழகான ஒரு முகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பாட்டை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கவிஞர் என்ன பாட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக இருக்கும் அந்த பாட்டு. பொன்வண்டொன்று மலரென்று மெதுவா முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தே உன்னிடம் உண்மை கூற நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். ஐயா என்னை விரட்டல அந்த திருக்குறள்ல இருந்து ஒரு 2 அடியை விட்டுட்டு போயிட்டேன். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குதுங்க ஐயா? 1 நிமிஷம் இருக்குங்க. 1 நிமிஷம். அதுதான் அந்த 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 அனிச்சம்பு கால்களையால் சொன்ன பாத்தீங்களா, திரைப்படம்ன உடனே என்னுடைய மூடை டைவர்ட் பண்ணிட்டார் ஐயா. புரிஞ்சுதுங்களா? அதாவது வாழ்வின் அறம்பாட வந்த திருவள்ளுவர் இடுப்பை பத்தி இப்படி பாடிட்டார். வாழ்வை அறம்பாட வந்தவரே அப்படி பாடும்போது கவிதை திறம்பாட வந்த கண்ணதாசன் எப்படி பாடியிருப்பார்னு பார்க்கணும். மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் மலர் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் கலைந்து விடும். ஓ இன்னொரு பாட்டில் கூட சொல்லியிருக்காரு, நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது. இதெல்லாம் நல்ல உதாரணங்களா ஐயா? அடுத்தது, இதுவரை என் பேச்சை மகிழ்வுடன் கேட்டுக்கொண்டிருந்த காட்டரசராக விளங்கும் கண்ணதாசன் கழகத்தின் சிவபிரகாசம் ஐயா அவர்களுக்கும், பாட்டரசருடன் பாடிய கவி காரிகைக்கும், நாட்டரசராக விளங்கும் நன்மக்கள் உங்கள் அனைவருக்கும் கோட்டு போட்ட கோபாலின் நன்றிகள். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. மலர்களில் பல நிறம் கண்டேன் என்று மிகச் சிறப்பாக திருமால் பெருமை பாடல்களை பாடி மலர்களை கண்ட வண்ணம் அவர் உண்ட வண்ணம் நமக்கு சொன்ன வண்ணம் மிக சிறப்பாகவே இருந்தது என்று அவரை பாராட்டி வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக ஒன்றை சொல்வதற்கு முன்னால், கம்பராமாயணத்திலே மிதிலை நகர் மதிலின் கொடிகள் அசைந்த நிகழ்ச்சியை கம்பர் அழகாக சொல்வார். அதே போல சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் மதுரை மாநகர் மதிலிலே படர்ந்திருந்த கொடி அசைந்ததை சொல்கின்றார். இந்த இரண்டையும் அந்த கம்பராமாயணத்திலே மிதிலை நகர்
கொடிகள் ராமனையும், ராமன் இலக்குவன் விஸ்வாமித்திரரோடு வருகின்ற பொழுது, வருக வருக, வா வா, விரைந்து வா வா, உன் வாழ்க்கை துணையாளம் சீதை இங்கு இருக்கின்றாள், அவளை நீ அழைந்து செல்ல வேண்டும், காவிய முடிப்பு நடைபெற வேண்டும் என்பதற்காக வா வருக வருக என்று அந்த மிதிலையிலே படர்ந்திருந்த கட்டியிருந்த கொடிகள் அசைந்தனவாம். இங்கே சிலப்பதிகாரத்திலே மதுரை மதிலே படர்ந்திருந்த கொடி கோவலனையும் கண்ணகியையும் வராதே வராதே என்பது போல சொல்லியதாம். அந்த அசைவு வராதே வராதே, இங்கு உனக்கு தீமைகள் நடைபெற இருக்கின்றன என்பதை குறிப்பால் உணர்த்துவதாக வராதே வராதே என்று அசைத்ததாம். இதனை வாங்கிய நம்முடைய கவியரசர் அழகாக ஒரு பாடலாக தந்திருக்கின்றார் பாருங்க. மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது. கண்கள் மூடி திறப்பது இயல்பு. அங்கே கொடி அசைவது, காற்றிலே கொடி அசைவது இயல்போ, அந்த இயல்பை தன் குறிப்பை ஏற்றி கம்பர் கூறியது போலவும், வராதே வராதே, வராதீர்கள் வராதீர்கள் என்று இளங்கோவடிகள் கூறியது போலவும், தன் குறிப்பாக கண்கள் மூடி திறக்கின்ற இயல்பு தன்மையுடையவை. அந்த கண்கள் மூடி திறந்தவை என்னை பார் பார் என்றதான். அதே போல முந்தானை காற்றில் அசைவது இயல்பு. இப்படி இயல்பாக நடக்கின்ற ஒன்றை தன் குறிப்பை ஏற்றி கூறுவது இயல்பு நவிர்ச்சி, தற்குறிப்பு ஏற்ற அணி என்று இலக்கண நூலார் சொல்வார்கள். இந்த தற்குறிப்பேற்ற அணியை பாமரனும் புரிந்து கொள்ள வகையிலே இந்த பாடல்கள் வாயிலாக பள்ளியில் கூட பாடம் நடத்தலாம். அது போகட்டும். அடுத்தது பாருங்க, இப்போ நமக்கு முதல் தெய்வம், கண்கண்ட தெய்வம், நடமாடும் தெய்வம், நம்மை உலகிற்கு தந்த தெய்வம் அம்மா, தாய். இந்த தாய்மையை பாடாத எந்த கவிஞரும் கிடையாது. தாய் இல்லாமல் நான் இல்லை. இந்த தாய்மையை, தாயை, அம்மாவை பாட அன்புடன் அழைக்கின்றேன் சகோதரி ஆதிலட்சுமி வேணுகோபால் அவர்கள். சொற்போர் அரசி, சொற்போர் அரசி சகோதரி ஆதிலட்சுமி வேணுகோபால் அவர்களை கண்ணதாசனில் அம்மா, தாய் பற்றி தாங்கள் கண்ட, உண்ட, சுவைத்த பாடல்களை எங்களுக்கும் தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருக, உங்கள் அம்மா தாய்மையை எல்லோருக்கும் வழங்குக. இந்த இனிய ஒரு மாலை வேளையில் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இங்கு தலைமையேற்று அருமையாக பாடலும் அதற்கான விளக்கமும் சொல்லிக் கொண்டிருக்கும் தலைவர் உள்ளிட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அடுத்து என் தலைப்புக்கான செய்திகளை தருகிறேன். பாமரர் முதல் பண்டிதர் வரை கவிஞர் கண்ணதாசனை பாடலை கேட்டு மகிழாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். காதுக்கு இனிமையான பாடலும் சுவையான கருத்துக்களையும் தருவதில் வல்லமை வாய்ந்தவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய பாடல்களை ஒவ்வொருவரும் கேட்டாலும் அது அவரவருக்கு பாடியது போல வரும். உதாரணமாக, இந்த நிலவை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல் இருக்கும் என்று கூறுவது போல கண்ணதாசனுடைய பாடல்கள் அவர்களுக்கு சோகத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மனதை இதப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மென்மையான சிறப்பான கவிஞர் கண்ணதாசன். இப்போது அம்மா என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் தலைவர் சொன்னது போல நாமெல்லாம் பிறந்திருக்கவே முடியாது. தாயை தெய்வமாக சொல்வார்கள்.
நான் சொல்லுகிறேன், அம்மா என்றால் உலகம். அம்மாவுக்கு அர்த்தம் உலகம் என்றே கொள்ளலாம். உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தெய்வம், குரு, அம்மா இவர் நம் அடிப்படை. இதில் தெய்வத்தை வணங்கினாலும் குருவை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அம்மாவை வணங்கினாலே போதும். அனைவரும் தனித்தனியாக வணங்குவதை விட தாயை வணங்கினாலே போதும். அதுக்காக ஒரு சின்ன உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த செய்தி தான், அம்மையப்பனாக சிவன் பார்வதியை இந்த உலகத்தை சுற்றி வர சொல்லும்போது விநாயக பெருமான் தாயை சுற்றி வந்தே தன் மாங்கனியை பெற்றார். ஆகவே அம்மையப்பன் தான் உலகம். அம்மா இந்த உலகத்தில் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா என்ற குழந்தை ஆரம்பித்தது முதல் சாகும் வரை தாயினுடைய மாறாத அன்பு போல அதற்கு இணையான அன்பு வேறொன்றும் இல்லை. அம்மா என்று அழைக்காத உயிர் உலகத்தில் இல்லை. அம்மா அதான் ஒரு பாட்டு நல்லா தெரியும், அம்மா என்று எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் எல்லாரும் பாடிட்டாங்க. அதனால ஒரு ரெண்டே லைன் பாடுறேன். என்ன எல்லாரும் பாடும்போது நம்மளும் பாடாது பண்ணா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லை. நேரில் நின்று பேசும் தெய்வம். தெய்வத்தை வணங்குவதோட தாயை வணங்கணும் என்று சொன்னது நான் முன்பு சொன்னது காரணம், நேரில் நின்று பேசும் தெய்வம். பெற்ற தாயின்றி உலகில் வேறொன்றும் இல்லை. அபிராமி, சிவகாமி, கருமாரி, மகமாகி திருக்கோயில்கள், இவ்வளோ கோயில், இன்னும் சக்திக்காக எவ்வளோ கோயில்கள், அவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் ஒரு தாயை வணங்கினால் அது அதனுடைய மிக சிறப்பானது. இன்னொன்று சொல்வார்கள், தெய்வத்துக்கு இணையாக ஒரு போற்றப்படுகிற தாய். இப்போ நம்ம தாய்மொழின்னு சொல்கிறோம், தாய் நாடுன்னு சொல்கிறோம். இப்போ இயற்கை எண்ணெய் என்று சொல்லுகிறோம். கங்கையை கங்கை மாதா, காவிரி தாய், பூமியை பூமி தேவி, பூமி மாதா என்று சொல்லிக்கும். இப்படி நம்மோடு உணர்ந்து பகிர்ந்து வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் ஓமையாக தாயை நாம் குறிப்பிடுகிறோம். ஓமை கொள்ளாத ஒரு உருவம் உள்ளம்தான் தாய். சைவ சமயத்திலோடு சொல்வார்கள், ஆன்மீகத்திலே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவி என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து திரிபுரம் திரிந்த செல்வமே சிவபெருமானை யானனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கே எழுந்து அருள்வது இனியே என்று தேவாரத்தில் பாடுகிறார்கள். தாய் நினைத்த உடனே குழந்தை பசி என்று நினைத்த உடனே தாய் முளை வழியே பால் நனைந்து ஊற்றுகிறது. அதுபோல ஓமை சொல்வதற்கு தாயினும் சால ஒரு தாய் அவள் அன்பு குழந்தைங்க மேல அதை விட சால என் மேல் பற்று கொள்ள வேண்டும் என்று சமயக்குறவர்கள் பாடுகிறார்கள். இதே மகாபாரத்தில் அந்த காலத்தில் கூட ஒரு மகனை சொல்லும் போது மகாபாரத்தில் குந்தி மைந்தன், இப்போது இல்லை அது நடைமுறையில், குந்தி மைந்தன் காத்தாரி புதல்வன் என்று கூறுவது உண்டு அந்த காலத்தில். இப்போது ஆதிலட்சுமி என்றால் கணவன் பேரு ஆதிலட்சுமி வேணுகோபால், இல்லை ஆதிலட்சுமி பட்ட சாரதி என்ற என் தந்தை பேரை சொல்லுகிறார்கள். அப்போலும் தந்தை இரண்டாவது தான். மகாபாரத காலத்தில் தாய் பேரை சொல்லி இன்னார் மகன் என்று சொல்வதற்கு தாய்க்கு அந்த காலத்தில் அப்படி தனித்தன்மை உண்டு. எப்பங்களா அதான் சொல்லுவாங்க, அன்னையை போல் ஒரு தெய்வம் உலகில் இல்லை. அவள் அடித்தொழ மறுப்பவர்கள் மண்ணில் மனிதர் இல்லை. அம்மாவை வணங்காம ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்க நல்லா படித்து வளர்ந்து ஆய கலைகள் பெற்று வாழ்ந்தாலும் அவர்களை மனிதர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த மண்ணில் வாழும் மனிதர் இல்லை என்று. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே என்று சொல்லுகிறார். தாய்க்காக இன்றைக்கு எவ்வளோ சொல்லலாம். அம்மா என்றால் அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கிறது. பல பாடல்கள் சொல்லலாம். சினிமா படம் நிறைய சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆன்மீகத்தில் சித்தர்கள் பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். பட்டினத்தார் அடிகள் நாட்டை துறந்து, சுற்றத்தை துறந்து, மனைவியை துறந்து அவர் பிரிந்து சித்தராக வாழும்போது தன்னுடைய தாய் இறப்பதற்காக அவர் வாழ்ந்த பகுதியிலே இருந்தார்.
அப்போது தன் தாய் இறப்பில் அவர் பாடுகிறார், ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நுந்து பெற்று பையில் என்ற போதே செய்ய இரு கையில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் என்று சொல்றார். என்னன்னா, பட்டினத்தார் அடிகளாக இருந்தாலும் அந்த தாயை பார்க்கும்போது மனைவியை சொல்லவில்லை, மக்களை சொல்லவில்லை, வாழ்ந்த நாட்டை சொல்லவில்லை. இந்த தாயை இன்னை எப்பிறவில் காண்பேன் என்று தாய்க்கு ஒரு தனியிடம் கொடுக்கிறார். அரசியல் அது அந்த பாட்டு முதல்ல சொன்ன பாட்டோட சொல்லுகிறாங்க. பசு தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு இணையாகுமா, விலை மீதி விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காது. நம்மள 5 மாதம் பட்டினத்தார் சொன்னது போல 5 மாதங்கள் கருவில் சுமந்த ஒரு தாய் போல இந்த உலகத்தில் ஈடான இணையான ஒன்று கிடையாது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு குழந்தை மழையிலிருந்து நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வருது. அப்பா கேட்குறாரு, ஏன்பா குடைய எடுத்துன்னு போகிறதானேன்னு சொல்லிட்டு. அண்ணன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் நின்று ஒதுக்கிட்டு மொல்லமாக வந்திருக்கலாமேன்னு. பாட்டி கேட்குறாங்க, ஏண்டா உனக்கு அறிவிலேயே இப்படி ஃபுல்லாக நினச்சிட்டு வந்திருக்கிறேன்னு. ஆனால் தாய் ஓடி வந்து சொல்கிறா, இந்த பாழா போன மழை உன்னை இப்போ நினச்சிருச்சேன்றா. எல்லாரும் பிள்ளைகளே குறை சொல்கிறார்கள், தாய் வந்து மழையை குறை சொல்லுகிறாள், பிள்ளையை குறை சொல்லவில்லை. ஆகவே தாய்க்கு என்றும் குழந்தையினுடைய நினைவுதான். இதை மண்ணில் வாழும் மைந்தர்கள் அன்றியும் சித்தர்களாக இருக்கட்டும் தாயை பற்றி பாடாதவர்களே தலைவர் சொன்னது போல கிடையாது. அதுக்கடுத்து இன்னொரு சின்ன ஒரு கதையை விட்டு சொல்லி முடிச்சிடறேன். சரி முடிச்சிடறேன். ஆகவே 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எல்லாம் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். ஆகவே நாம் தாயை வணங்குவோம், தாயின் புகழ் பாடுவோம், தாயின் பாதங்களை பணிவோம், தாய்மையோடு போற்றுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு கண்ணதாசன் கழகத்திற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி சொற்போர் அரசி என்பதை நிரூபித்து விட்டார். மிகச்சிறப்பாக தாய்மையை எடுத்து காட்டியிருக்கின்றார். பக்தி இலக்கியங்களிலிருந்தும் பல்வேறு நூல்களிலிருந்தும் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார். அவருக்கு பாராட்டுக்கள். அவரிடம் நான் இன்னும் ஒன்றை எதிர்பார்த்தேன் அதிகமாக. அதை அவர்கள் சொல்வதற்கு நினைக்கவில்லையோ என்னமோ தெரியவில்லை, நேரம் இல்லை. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, பிறர் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலையது, இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது, தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. உலகத்தில் சிறந்தது எது, ஓர் உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஆவது அது. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. பட்டணத்தில் பூதம் என்ற திரைப்படத்திலே வருகின்ற இந்த பாடல் வரிகளை அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். காலம் கருதி அவர்கள் விட்டுவிட்டதனால் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நேரம் ஆனாலும் இதை கண்டிப்பாக தாயன்புக்கு நிகர் இல்லை என்பதற்காக இதனை சொன்னேன். அடுத்தது பாருங்க, நேரம் இல்லை, அது சரிதான். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்பது ராமச்சந்திர கவிராயர் பாடலுடைய வரிகள். அதனை கவிஞர் உள்வாங்கிக் கொண்டு பாடல்கள்
சில இயற்றுகின்றார். ஒன்று சொல்கின்ற பாருங்க. அத்தான் என்னைத்தான் எண்ணத்தான் அவர் என்னைத்தான், இப்படி தான் தான் என்று வந்த பாடல். அடுத்தது பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன். இந்த தேன் அடுக்கி வருகின்ற பாடல் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அத்திக்காய் காயா அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இந்த காய் காய் என்ற சொல்லடுக்கு பாடல்களில் அந்த ராமச்சந்திர கவிராயனுடைய பாடல் தான் அவருக்கு தந்ததாக. அவர் எதையும் மறுக்கவில்லை. அவரே பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார். ஒப்புக்கொள்ள மறுக்கவே இல்லை, அவர் ஒப்புக்கொண்டார். அடுத்தபடியாக நமக்கு நேரமாகின்றது. இந்த நேரத்திலே உண்டி ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. அடுத்தது உறக்கம், அதற்கு வேண்டியது தாலாட்டு. அந்த தாலாட்டு என்ற தலைப்பிலே பொறியாளர் ஸ்ரீதரன் அவர்களை எது தாலாட்டு தென்றல் கடைசியா பேசிட்டுங்க. தென்றல் கடைசியா. இப்போ முதல்ல தாலாட்டை கேட்போம். ஸ்ரீதரன் அவர்கள், பொறியாளர் ஸ்ரீதரன் அவர்கள் தாலாட்டு பற்றி கண்ணதாசனில் சுவைத்ததை நமக்கு தர இருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் கழகத் தலைவர் ஐயா சிவபிரகாசம் அவர்களே, எம்ஜிஆர் மன்ற தலைவர் முருகு பத்மநாபன் அவர்களே, என்னுடைய நண்பர் பத்மநாபன் அவர்களே, மற்றும் உரையாள் சங்க தலைவர் இலங்கை வேந்தன் அவர்களே, மற்றும் என்னுடன் பேசி முடித்தவர்கள் என்னுடைய பாவலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். முதலிலே தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் தமிழே அமுதே தகமை மொழியே அமிழ்தாய் இனிக்கும் அழகு சுவையே உனையே வணங்கி உவக்கும் என்னை அணையென காத்து அருள் புரிகவே. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தாலாட்டு. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பல பாடல்கள், பல்லாயிரம் பாடல்கள் பாடியுள்ளார். அதில் பக்தி, காதல், இயற்கை, தாலாட்டு, தத்துவம், நகைச்சுவை என்று பல்வகையில் பல்சுவை தந்துள்ளார். எல்லாமே முத்துக்கள், ஒன்றை ஒன்று விஞ்சுவன. அவர் பாடிய தாலாட்டு பாடலில் ஒரு சில பாக்களை பற்றி கூறலாம் என்று உங்கள் முன் வந்துள்ளேன். அதில் முதலாவதாக அண்ணன் தங்கை பாசத்தை போற்றும் வகையில் அமைந்த ஒரு பாடல், ஒரு தாலாட்டு பாடல். தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். அடுத்து கண்ணின் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமாடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்ற தாலாட்டு பாடலிலே அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்து ஆண்டவர். அது மலர்ந்து மலராத பாடல். அதேபோல் மற்றொரு பாடல் தாலாட்டு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா என்று தாலாட்டு பாடல் சிறப்பை பெற்றுள்ளது. மற்றொரு பாடல், பணக்காரர்கள் வீட்டில் வளரும் குழந்தைகளுக்கும் ஒரு பாட்டு உண்டு, ஏழைகள் வீட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பாட்டு உண்டு. அவர்கள் வசதிக்கேற்ப தங்களுடைய சொற்களை ஆண்டு எப்படி பாடியுள்ளார்கள், அந்த வரிகளை எப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கையாண்டு இருக்கிறார் என்று காணுங்கள். ஒரு தரமான தாலாட்டு பாடலை இன்றளவும் கேட்கும்படி பாடியவர் கவியரசர் கண்ணதாசன்.
செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி, அதில் கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி, சிறப்பான எடுத்துக்காட்டு. இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி. இங்கே ஏழ்மை நிலை அழகாக பாமரரும் புரியும் வண்ணம் பாடி வைத்துள்ளார். எப்படி பாருங்கள், கண்ணீர் உப்பிட்டு, கண்ணீரில் வரும் தண்ணீர் வந்து உப்பு கலந்த நீர், அதில் உப்பிட்டு காவேரி நீரிட்டு, காவேரி தண்ணீர் குடிக்க வைத்து காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது. சோற்று இல்லாமல் கலையங்கள் எப்படி காலியாக ஆடும், அதை வந்து எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி, இதை விட எடுத்துக்காட்டு வேறு எதுவும் கூட முடியாது. அதேபோல் மாணிக்க தேர் போல மையிட்டு பொட்டிட்டு மகராசன் செல்வங்கள் விளையாடும், கண்ணாடி வளையல்களும் காகித பூக்களும் கண்ணே உன்மேனி நிழலாடும், இல்லாத உள்ளங்கள் உறவாடும் என்று எளிய சொற்களால் மக்கள் மனதை கொள்ளையடித்தவர். துலாபாரம் என்ற படத்தில் வந்தது. அடுத்து, ஒரு பெண் பிள்ளைக்கு பல பருவம் உண்டு. 7 பருவம் ஐயா, 7 பருவம் உண்டு. அந்த ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கு தூக்கம் என்றது மிக மிக குறைவானது. அந்த தூக்கத்தை தவறவிட்டால் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் கட்சியில் தூங்க முடியாது. அதை எவ்வளவு நாசுக்காக ஒவ்வொரு பருவத்திற்கும் எப்படி எடுத்து ஆண்டுகிறார் பாருங்கள். காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, 4 வயது ஆன பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுவதும் பாடச் சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல் என்ற தமிழின் இனிமையை சேர்த்து பாடியுள்ளார். எப்படி குழந்தைக்கு தூக்கத்தை தவறவிட்டால் நீங்கள் தூங்கவும் முடியாது என்ற கருத்தை எவ்வளவு பெண் பிள்ளைக்கு ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் பாருங்கள். மேலும் பிற கவிஞர்கள் தாலாட்டு பாடல் நிறைய இருக்கின்றன. அவர்கள் கவித்துவம் அதில் மேலும் போற்றப்படுகிறது. உதாரணத்திற்கு கவிஞர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் தாலாட்டு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். 3ஆம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை, வேறோர் தெய்வத்தை ஏற்றவில்லை என்று பாடி நம்மை மகிழ்வித்தார்கள். கவிஞர் மு. மேத்தா அவர்கள் கூட கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் என்று தாயன்புக்கு ஈடாதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, என் மூச்சு வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். எப்படி அந்த வார்த்தைகள் ஜாலத்தை பாருங்கள். என் மூச்சு வாங்கும் புல்லாங்குழல் ஊதுவதற்கு மூச்சு தேவை. என் மூச்சு வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல். எவ்வளோ அழகாக ஆண்டிருக்கிறார்கள் என்ற தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவினை, பாசத்தை தாயின் உருமுயித்தால் பிள்ளை வளர்ந்தது என்று எவ்வளவு அழகாக எடுத்திருக்கின்றார். தாலாட்டு பாடல் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து கொண்டிருக்கிறது என்று கூறுவதில் ஐயமில்லை. ஒரு துளி இருக்குங்க ஐயா. அடுத்து கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு வாழ்த்து கவிதை. காதல் சிறகை காற்றினில் விரித்து மோதும் விழியில் முத்து குளித்தவன், வெள்ளிக்கிழமை விடியும் வேளையில் வள்ளி முருகனை வணங்கி வருபவன், பாட்டும் நானே பாவமும் நானே கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் ஏற்றில் எழுதி இதயம் கனிந்தவன், வாட்டம் அறியா வல்லக்கவிஞன், நாடு போற்றும் நலங்கள் கூட்டம் ஏடு சிறக்க எழுதும் எம்பினவே. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். சிறப்பாக தாலாட்டு பாடல்களை அடுக்கடுக்காக வரிசையாக கோர்வையாக எடுத்து அளித்த பொறியாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தென்றல். அந்த தென்றல் காற்றை சுவைக்காத பாடாத சுவைஞர்களே இல்லை. அதனை அனுபவித்து அறிய வேண்டியது. அதனை தான் அனுபவித்ததை நமக்கு சொல்ல வருகின்றார் திருமதி லினோதினி சண்முகநாதன் அவர்கள். திருமதி லினோதினி சண்முகநாதன் அவர்களை கண்ணதாசனில் தான் சுவைத்த தான் அனுபவித்த தென்றல் காற்றை
நமக்கும் சற்று வீசுமாறு அழைக்கின்றேன். வருக. எல்லாமுமாகி எனக்குள் நிறைந்தவனே, வல்லோனே இறைவா, எந்நாளும் நான் தமிழ் பாட எனக்கு அருள்வாய். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர் கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், ஒன் புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரோ. சான்றோர் உள்ளிட்ட பேரவையை வணங்கி மகிழ்கின்றேன். அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி சேதி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அலையை போலே ஆலியின் மேலே உள்ளமலை மோதும் வேளை ஆசையினாலே, அலையை போலே ஆலியின் மேலே உள்ளமலை மோதும் வேளை ஆசையினாலே, நிலை தடுமாறுதே விழிகளும் தேடுதே, நிலை தடுமாறுதே விழிகளும் தேடுதே, கனவினிலும் நினைவினிலும் அவரை நாடுதே. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அலையை போலே ஆலியின் மேலே உள்ளமலை மோதும் வேளை ஆசையினாலே, அலையை போலே ஆலியின் மேலே உள்ளமலை மோதும் வேளை ஆசையினாலே, நிலை தடுமாறுதே விழிகளும் தேடுதே, நிலை தடுமாறுதே விழிகளும் தேடுதே, கனவினிலும் நினைவினிலும் அவரை நாடுதே. அசைந்தாடும் தென்றலே செய்தி சொல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ. காதலின் தூது தென்றல், கவிதையின் தூது தென்றல், மாலையின் தூது தென்றல், அந்த மயக்கத்தின் தூது தென்றல், வாழ்க்கை சாலையில் தோன்றும் மறையும் வல்ல பயத்தினில் தடுமாற்றத்தில் நடுக்கத்தில் துயரில் எந்த நிலையிலும் தூது தென்றல். தென்றல் கவியரசர் கண்ணதாசருக்கு மிகவும் பிடித்தது. அதனால்தான் அவர் நடாத்திய இலக்கிய திங்கள் இதழை தென்றல் என்று பெயரிட்டார். அவர் நடத்திய இலக்கிய இதழுக்கு பெயர் தென்றல். காற்று என்பது ஒன்றுதான். அல்லல்
அருளார்வார்க்கில்லை வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. அதாவது காற்று நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் எவரேனும் இரக்கமுடையவர்கள் துன்பப்பட்டதாக கூற மாட்டார்கள். அதாவது காற்று என்பது பொதுவானது, அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபடும் போது வெவ்வேறு பெயர்களை பெறுகின்றது. பனிக்காலத்தில் மாசி மாசத்திலே வீசக்கூடிய காற்றை பனிக்காற்று என்கின்றோம். அதுவே கொஞ்சம் இதமாக வருடி சென்றால் அதனை தென்றல் என்கின்றோம். அதுவே கொஞ்சம் வேகமாக சுழன்று சுழன்று வீசினால் சுழல் காற்று என்கின்றோம். இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது வீசினால் அதனை புயல் என்கின்றோம், சூறாவளி என்கின்றோம். மனிதனுடைய வாழ்வும் இந்த காற்றோடு இந்த இயற்கையோடு மிகவும் பின்னி பிணைந்துள்ளது. மனித வாழ்க்கை சுமூகமாக வருடுவது போல் அமைதியாக போய்கொண்டிருந்தால், சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருந்தால் வாழ்விலே தென்றல் வீசுகின்றது என்று சொல்லுகிறோம். எதிர்பாராத திருப்பங்கள் குழப்பங்கள் ஏற்படுமாக இருந்தால் மனித வாழ்க்கையிலே புயல் வீசுகிறது என்று சொல்லுவோம். ஆக இந்த சங்க இலக்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழன் தன்னுடைய வாழ்வையும் இயற்கையையும் எப்பொழுதுமே ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்திலே வளர்ந்தவன். நானிலங்கள் ஆகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அத்தோடு 5வது நிலமாகிய பாலை, இந்த நானிலங்களும் இயற்கையின் நானிலங்களையும் சங்க இலக்கிய புலவர்கள் இயற்கையின் பின்னணியிலே வைத்து தங்களுடைய கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். தங்களுடைய சங்க இலக்கிய பாடல்களை எங்களுக்கு யார்த்து கொடுத்திருக்கின்றார்கள். மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அங்கு குறிஞ்சி நில மக்களின் வாழ்வு. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, முல்லை நில மக்களுடைய வாழ்வு. அவர்களுக்கென்று அந்த 6 வகை பொழுதுகள், மரம், செடி, கொடி, தெய்வம் என்று கருப்பொருள், உரிப்பொருள், முதற்பொருள் என்று அந்த நிலம், பொழுது, நீர்நிலைகள், இயற்கையை வகுத்தவன். நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அது போன்ற பாலை நிலம், பாலையாக காட்சி அளிக்கக்கூடியது, பாலைவனமாக காட்சி அளிக்கக்கூடிய பாலை நிலம். பிரிவும் பிரிவு சார்ந்த விடயங்களும் வாழ்க்கையிலே காதல் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பிரிவும் பிரிவு சார்ந்த விடயங்களையும் பாலை திணை என்று சொல்லி மனிதன் அந்த இயற்கையின் பின்னணியிலே வைத்து தன்னுடைய வாழ்க்கை நெறிகளை சங்க இலக்கிய பாடல்களிலே புலவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். ஆக வாழ்வின் சூழல்கள் மாறுபடும் போது எது நேர்ந்தாலும் அதை இயற்கையின் பின்னணியில் வைத்து மனித வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்பது தமிழர்களின் வழக்கமாக வந்திருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார், சீவி விட்ட கூந்தல் என்ன தென்னை இளங்கீற்றும், தென்னை இளம் கீற்றிசைக்கும் தென்றல் என்னும் பாட்டும். பெண்களுடைய கூந்தல் நடுவகிடு எடுத்து சீவி விட்ட கூந்தல் தென்னை மரத்தினுடைய தென்னம் இலை போல சீவி விட்ட கூந்தல் என தென்னை இளம் கீற்றும், தென்னை இளம் கீற்றிசைக்கும் தென்றல் என்னும் பாட்டும் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். அதுபோல ஒரு நெய்தல் நிலத்திலே நிகழக்கூடிய ஒரு காதலை, கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன என்னென்னும் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன, முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம்,
சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. அப்படி அந்த பாடல் அமைந்திருக்கும். ஒரு வள்ளுவனைப் போல கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் எல்லா சூழல்களிலும் அவருடைய பார்வை விரிந்து இருந்தது. எல்லா தளங்களிலும் நின்று அவர் எழுதினார், பேசினார், கவிதைகள் தந்தார், தம்முடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தினார். ஆனால் எல்லா நிலைகளிலும் அவருடைய மனதிலே திருப்தி ஏற்பட்டதா? கண்ணதாசன் என்றால் காதல் கவிதைகளை யார்ப்பதற்கு அவனை போல ஒரு கவிஞனை அறிந்ததில்லை. புதிதாக கவிதை எழுதுபவர்கள் கண்ணதாசனுடைய கவிதைகளை நிச்சயம் படித்தாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கண்ணதாசன் கம்பனை அதிகமாக படித்தவன். கம்பனுடைய 800 பாடல்களை பார்க்காமலேயே அவனால் சொல்லிவிட முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் கண்ணதாசனுக்கு பிடித்த தென்றல் எது? தென்றல் காதலின் தூதுவன். இங்கு நிலவை பற்றி பாடினார்கள். நிலவு காதலின் அடையாளம். நீர் கூட காதலின் அடையாளம். நதி, பூம்புணல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள், காதலின் அடையாளம். அது போல தென்றலும் காதலின் அடையாளம். ஆனால் கண்ணதாசனுக்கு பிடித்த தென்றல் எது? அவருடைய வாக்கு மூலம் கடல் பாடி மலை பாடி காதலிளம் கன்னியரின் கன்னத்தின் அழகு பாடி கனி பாடி மலர் பாடி காகுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி என்று சொல்லி சிற்றிலக்கிய வகைகளை பற்றி சொல்லுகின்றார். மடல் பாடி தூதோடு உலாப்பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி. மடல் பாடி தூதோடு உலாப்பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி மழை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மையல் கொள்ளும் வானம் பாடி. மணியாவதுங்க. உடல் பாடி மணியாவது. உடல் பாடி உடல் பெற்ற கடன் பாடி உலகத்தை ஓராதிருந்த மனமே உதவாத பாடல் பல உணராதோர் மேல் பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே என்று பாடுகிறார். முப்பாலும் அப்பாலும் முறையாக கற்றவன் முழுமையை காணவில்லை, முறையீடு செய்கின்றான் அல்லாமல் வாழ்க்கையின் முடிவை அளக்கவில்லை. ஏன் இந்த கேள்வி கவிஞரசர் கண்ணதாசனுக்குள்ளே வந்தது? இங்கே இலக்கியத்திலே தேடல் செய்ய சொன்னார்கள். தென்றலை பற்றி பழைய சங்க இலக்கியங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று இங்கு எல்லாரும் இலக்கிய ஆய்வுகள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசன் தனக்குள்ளேயே போய் ஒரு ஆய்வு நடக்குகின்றான். பின்னோக்கி பார்க்கின்ற என்னுள்ளே பிழை கண்ட போதும் என்னை என்று பின்னோக்கி பார்க்கின்ற என் போக்கில் ஏதேனும் பிழை கண்ட போதும் என்னை சோறூட்டி பள்ளிக்கு அனுப்புகின்ற அன்னை என்று பாடுவார். தன்னைத்தானே பின்னோக்கி பார்த்து தான் தடுக்கி விழுந்த இடங்களை நோக்கி பின்னால் வருபவனும் தன்னை போல தடுக்கி விழக்கூடாது என்பதற்காக அவர் தத்துவ வழிகளை, நிறைய தத்துவ பாடல்களை தந்திருக்கின்றார். அவர் காதல் பாடல் ரசிகர்களின் மனங்களை தென்றலாக வருடியதற்காக அந்த கவிஞன் புகழ் பெறவில்லை. இரவா புகழுடைய பல தத்துவ பாடல்களை அறம் பொருள் இன்பம் பாடியவன் வீடு பேறு அடையக்கூடிய மனித வாழ்வின் ஆன்மீகத்தின் பக்கத்தை அவன் தொட்ட போதுதான் சிறந்த கவிஞனாக மக்கள் மனங்களிலே நிலை கொண்டான். இந்த உலகத்திலே எல்லாரும் ஏமாற்றுகிறார்களே, இந்த உலகம் இப்படி இருக்கிறதே, அன்பு என்பது பொய்யாக இருக்கின்றதே அவன் என்று உணரும் போது சட்டி சுட்டதடா கை விட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. 10 துளி ஆயிட்டுங்க என்று சொல்லி அவன் அந்த ஆன்மீகத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். ஆலையில் அடிபட்ட இரும்பே மணியாகி இறைவனின் புகழை பாடும் துன்பத்தில் வதைப்பட்ட மனமே
இறைவனின் திருவடியில் சோகமாறும் என்று அவன் நிறைய தத்துவ பாடல்களை, ஆன்மீகத்தின் வழிகளை திறந்து வைத்தான். தன்னுக்குள்ளேயே ஒரு சுய தேடல் நடத்தியதன் மூலம் இந்த வழியை காட்டினான். ஆக கண்ணதாசனுக்கு பிடித்த தென்றல், அவன் எங்கள் மீது பரவச் செய்து வீச செய்த தென்றல் ஆன்மீக தென்றல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிகச் சிறப்பாக தென்றலாய் வீசி நம்மை எல்லாம் குளிரச் செய்தார்கள். இப்பொழுது 1 8க்கும் நம்ம கண்ணதாசனுக்கும் தொடர்பு இருக்கு. அது என்ன 8? அவர் 8வது மகன், 8வது குழந்தையாக பிறந்தவர், 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர். அதனால என்ன பண்ணிட்டாரு, அதை ஒரு பாட்டில் வச்சுட்டாரு. 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதையாகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் குடும்ப கட்டுப்பாடு என்பதனால தான் அதில் சொல்கிறேன். 8வது பிள்ளைக்கென கற்பம் தாங்கினால் 7 முட்டாள்களை இந்த உலகம் தாங்குமா என்பதோடு முடித்து இப்பொழுது உரையால் தமிழ் கலாச்சார மன்றத்தின் தலைவர் இலங்கை வேந்தன் அவர்களை சற்று வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். உரையால் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் இலங்கை வேந்தன் அவர்கள். இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த 14ஆம் ஆண்டு விழா 14 ஆண்டுகள் இந்த மோ நகரில் கண்ணதாசனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 14 ஆண்டு இல்லை, 14 நூற்றாண்டு கூட பேசுகிற அளவுக்கு கண்ணதாசனுடைய அவருடைய கவிதைகள் நிலைத்து நிற்கும். ஏன்னா தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழி. இன்றளவுக்கும் மொழி எந்த காலத்தையும் அழியாத அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற மொழி. இந்த மொழி உள்ளவரை கண்ணதாசனை நாம் நினைவில் வைத்திருப்போம். அதே போல் என்னை வாழ்த்துரைக்கு போட்டிருந்தாங்க. என்னுடைய அலுவல் காரணமாக நான் கொஞ்சம் தாமதமாக வர வேண்டியதாக போச்சு. எங்களுடைய தமிழ் கலாச்சார மன்றத்தின் செயற்குழு கூட்டத்திலிருந்து கலந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு தான் இங்கே கிளம்பி ஓடி வந்தேன். எந்த காலத்துலேயும் இந்த விழாக்களை நம்ம தவிர்க்கக்கூடாது. தமிழனா அங்கங்கே நடக்கக்கூடிய விழாக்களில் நம்ம கலந்து பெருமைப்படுத்துறதுக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் அமைதியாக இந்த கவிகள் பாடிய கவிதைகள்லாம் பருகி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த தமிழ் கண்ணதாசன் கழகம் மோ அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும், இங்கு கவி பாடிய அனைத்து பெரியோர்களுக்கும், தமிழ் நெஞ்சங்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசனை பற்றி நான் இந்த மேடையில் நிறைய முறை பேசியிருக்கிற வாய்ப்பை பெற்றவன். முதல் முறையாக பேசும்பொழுது இப்படி தான் வந்து உட்கார்ந்தேன். ஐயா என்ன பண்ணார், இலங்கை வந்தன் வந்துட்டார், மேடையில் கூப்பிட்டு விட்டுட்டார். மைக்கை கையில் கொடுத்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது கண்ணதாசனை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு. நாங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறோம், பாடியிருக்கிறோம், அப்படி வளர்ந்தது தான். ஆனால் அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கவிஞர்களே மனதில் நிறைய நீங்கா கவி இடம் பிடிச்சவங்க சில பேர் தான். அது சொல்லுவாங்கள்ல, தன்னை பற்றி எழுதியவன் கண்ணதாசன், மண்ணை பற்றி எழுதியவன் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணதாசன் எந்த காரணகட்டத்திலையும் யாருக்கும் பயப்படாமல் தன் நிலைமையை வெளிப்படுத்துறதுல தயங்கனதே கிடையாது. அதனால தான் இந்த மனித குல விஷயத்தில் கண்ணதாசன் எல்லாரை விட மிஞ்சி நிற்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த முதல் ஆண்டு விழா இங்கே நான் கலந்துக்கும் போது ஒரு செய்தி சொன்னேன். ஏன் கண்ணதாசன் பட்டி தொட்டிகள்
பாமர மக்கள்லாம் கண்ணதாசனை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 13 ஆண்டுகளுக்கு முன் இங்கே இதே மேடையில் பேசியிருக்கேன். காரணம், திருக்குறள் படித்தீங்கன்னா விளக்க உரை வேண்டும், திருவாசகம் படித்தீங்கன்னா விளக்க உரை வேண்டும். அனைத்து மற்ற கவிஞர்கள்லாம் வந்து கம்பன் கவிதை படித்தா கூட நேரடியாக புரியாது, விளக்க உரை தேவை. ஆனால் கண்ணதாசன் கவிதை மட்டும் படிக்காத, பள்ளிக்கூடமே செல்லாத, தமிழ் மட்டும் பேசக்கூடிய பாமரனும் புரிந்து அதை கண்ணதாசனை உள்வாங்கியிருக்கிற கூடிய அளவுக்கு கண்ணதாசனுடைய கவிதைகள் வார்த்தைகளை எளிமையாக போட்டு அனைவரையும் மனதையும் கொள்ளை கொண்ட அந்த கவி பிரான்ஸில் மட்டும் இல்லை, உலக அளவிலையும் அவர் போற்றப்படுவார். தமிழ் உள்ளவரை இந்த கண்ணதாசனுக்கு என்றும் இறப்பு இல்லை. அவர் நான் சாகா வரம் பெற்றவன் சொன்னார்ல, அதுபோல் இந்த தமிழ் சாகாது. நம்ம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் எல்லாம் ஆங்கில வழி கல்வி படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து தமிழை மறந்துடுவாங்கன்னு. சில செய்தியெலாம் பார்த்தேன். இப்போ தொலைக்காட்சியில் இல்லை வந்து மற்ற ஊடகங்களில் வேலை செய்கிற இளைஞர்கள், இளைஞிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் பேசுகிறாங்க தமிழ்நாட்டிலே. எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு? தமிழை நான் தமிழன், தமிழை பேச வேண்டும் என்ற உள்ளுணர்வு வேணும், அவ்வளோதான். இங்கே நாம் வந்து இங்கே தமிழால் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த சமயத்தில் இந்த கண்ணதாசனுடைய கழகம் அடுத்த ஆண்டு 15வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட என்னுடைய உதவியையும் வாழ்த்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுக்கள். இயல் இசை கருத்து ஆய்வரங்கத்தினை இதுகாரும் அமைதி காத்து அழகாக ரசித்து ருசித்து சுவைத்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பிலே உளமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் சொல்லி எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இயல் இசை கருத்தாய்வு அரங்கம் நடத்திய அவர்களுக்கு கண்ணதாசன் கழகத்தின் சார்பில் கௌரவித்து மரியாதை அளிக்கப்படும். வாழ்த்துறை வழங்கிய திரு இலங்கைவேந்தன் அவர்களுக்கு கழகத்தின் பொருளாளர் இலங்கை குமாரராஜா அவர்கள் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஞானவேலன் திரு தலைமை தாங்கிய திரு ஐயா தேவராஜ் அவர்களுக்கு குமாரராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பட்டு பண்ணு வாங்க ஐயா, வாங்க முன்னாடி நின்றுங்க, நல்லா இருக்கும். இந்த சேரை ஒன்று மேலே ஒன்று போட்டு அடிக்கிறீங்க, சேரை ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறீங்க, ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க. திரு கோபாலகிருஷ்ணனுக்கு கௌரவிக்கும்படி திரு இலங்கைவேந்தன் அவர்களை அழைக்கிறேன். இலங்கைவேந்தன் கொடுங்க. ஐயா புதுவை வேலு அவர்களுக்கு கௌரவிக்கும்படி ஐயா ஸ்ரீதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
ஐயா ஐயா ஸ்ரீதர் அவர்களை கௌரவிக்கும்படி ஐயா தேவராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அமுதா குமாரராஜா அவர்கள் மேடைக்கு வரவும். திருமதி ஆதிலட்சுமி வேணுகோபால் அவர்களுக்கு கைத்தறி அணிவிக்கும்படி அமுதா குமாரராஜா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருமதி கலா ஞானவேலன் அவர்கள் மேடைக்கு வரவும். அப்புறம் குடிச்சிக்கலாம். திருமதி கலா ஞானவேலன் அவர்கள் லினோதினி சண்முகன் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிப்பார்கள். சரி வாங்க. பிறகு ஆமா கூப்பிடு வாங்க. திரு புஷ்பா ஞானமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சரோஜா தேவராசு அவர்களுக்கு பொன்னாடை கைத்தறி அணிவிக்கும்படி திருமதி புஷ்பா ஞானமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். எடுத்து அந்த ஓரத்தில் போட்டுருங்க. இல்லை அந்த ஓரம் கூட போய் பிடிங்க. இது அந்த ஓரமாக சிவத்தரம் போட்டுருங்க. கோபால் இதை கொஞ்சம் பிடிங்களா? இந்த சிவத்தரம் அப்படி ஓரமாக போட்டுருங்க. நன்றி. இப்பொழுது மிலானி பத்மநாபன், அந்த நத்தஷா பத்மநாபன் யார் இங்கே இருக்காங்களா? விடுங்க, இன்னும் முடியலையா?